சிஎஸ்கேக்கு ஐபிஎல் 2025 மாதிரி ஐபிஎல் 2026 ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே சில பல ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதில் ஜடேஜா, தூபே, பத்திரனா, அஸ்வின் இந்த மாதிரி பிக் ரிலீசஸை பண்ணியே ஆகணும் சிஎஸ்கே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மெயின்லி சிஎஸ்கே ஜடேஜாவை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அண்ட் சிஎஸ்கேவோட ரிலீசஸ் எப்படி இருக்க போது, இந்த ரிலீசஸ் எல்லாம் சிஎஸ்கே பண்ணுவாங்களா, யாரெல்லாம் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலில் பார்க்கலாம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், சிஎஸ்கேவுடைய இந்தியன் ரிலீசஸ் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஃபாரின் ரிலீசஸ் நான் இதை பற்றி முன்னாடியே போட்டிருக்கேன். அங்கே போய் செக் பண்ணி பாருங்க நீங்க பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ ஃபர்ஸ்ட்லி கைஸ், சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற ரிலீஸ். ஸோ அஸ்வின் ரிலீஸ் பண்ணும். அதை பத்தி இந்த வீடியோல லேட்டர் ஆன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லி சிஎஸ்கே ராகுல் திரிபாத்தியை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சிஎஸ்கே ராகுல் திரிபாத்தியை ரிலீஸ் பண்ணதா போறாங்க. டெஃபினட்டா ரிலீஸ் பண்ண போறாங்க கைஸ். பிகாஸ் 3.4 crore ராகுல் திரிபாத்திக்கு பார்த்தீங்கன்னா அன்வர்த். ஸோ பிகாஸ் இப்போ இருக்கிற ராகுல் திரிபாத்தி அப்போ இருக்கிற ராகுல் திரிபாத்தி கிடையாது. அண்ட் இஸ் நாட் ஈவன் கேப்பபிள் கைஸ். ஏஜுமே ஆயிடுச்சு நிறைய. சிஎஸ்கே கண்டிப்பா ராகுல் திரிபாத்தி மேலே இப்போ இன்ட்ரெஸ்டடா கிடையாது. ஒரு மகாராஷ்டிரா டேலண்ட் எடுத்துன்னு வரலாம் அப்படின்னு நினைச்சாங்க கம்மி ரேட்டுக்கு. பிகாஸ் கைஸ் அவ்வளோதான் பர்ஸ் இருந்துச்சு. சப்போஸ் சிஎஸ்கே எல்லாருமே நம்பி ட்ரஸ்ட் பண்ணி எடுத்துன்னு வந்தோம். நாமுமே ராகுல் திரிபாத்தி செம்மையாக விளையாட போகிற இந்த சீசன் அப்படி நினைச்சிட்டு இருந்தோம். பட் கைஸ் அன்ஃபார்ச்சுனேட் ஒரு பெரிய ஃபெயில்யூர். அண்ட் டீமுக்கு அது நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு. ஸோ அதனால ராகுல் திரிபாத்தியை கண்டிப்பாக சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனால சிஎஸ்கேக்கு 3.40 crores ஆட் ஆக போகுது பர்ஸுக்குள்ள. அடுத்த ரிலீஸுமே எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிலீஸ் தீபக் ஹூடாவை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தீபக் ஹூடா ஒரு வாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். ராகுல் திரிபாத்தியோட ஒரு ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட்லி தீபக் கூட வந்ததே பிடிக்கல கைஸ். பிகாஸ் இஸ் நாட் ஈவன் கேப்பபிள். எந்த மேட்சுமே ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணல ஒரே சீசன். ஸோ அதுக்காக எதுக்கு தீபக் கூடாவை எடுத்துன்னு வந்தாங்க அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக தீபக் கூட வேணவே வேணாம் கைஸ். பிகாஸ் பேட்டிங்லுமே இஸ் ஹெல்ப்லெஸ், பவுலிங்குமே ஹெல்ப்லெஸ், ஃபீல்டிங்குமே ஹெல்ப்லெஸ். பட் தீபக் ஹூடா ஒரு நல்ல டேலண்ட். பட் இப்போதைக்கு அவருக்குமே ஏஜ் ஆயிடுச்சு. அதனால தீபக் ஹூடாமே சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணதா போறாங்க. ஸோ தீபக் ஹூடாவை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணால் கிட்டத்தட்ட 1.70 crore கிடைக்க போகுது. ஸோ அதனால ஒரு செம்மையான பர்ஸுமே ஆட் ஆக போகுது ராகுல் திரிபாத்தி தீபக் கூட ரிலீஸ் பண்ணதுனால. ஸோ அதை கூட சேர்ந்து விஜய் சங்கருமே ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. பட் கைஸ் நானா இருந்தால் விஜய் சங்கரை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் கைஸ். ஆனஸ்ட்லி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி மேட்ச் ஸ்லோ மேட்ச் தான் நல்லா விளையாடல அப்படின்னு சொல்லலாம். பட் அது அதர் அண்ட் விக்கெட்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ நல்லா பண்ணாரு. ஸோ 1.5 crore விஜய் சங்கர் வர்த். ஸோ அதனால விஜய் சங்கர் will be retained. அடுத்த ரிலீஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற ரிலீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ்னால இல்லை, அவரோட பேச்சியால அப்படின்னு சொல்லலாம். அஸ்வினை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பாக கைஸ் நான் சொல்றதுல பீடாகி சொல்றாரு இப்போ அஸ்வினை சிஎஸ்கே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ஒரு க்ளோஸான பீப்புள் கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் அப்டேட்ஸ் வரும்போது அங்கே என்ன தெரியுது கைஸ், அஸ்வின் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணது உறுதியாக இருக்குது அப்படின்னு தெரியுது. பிகாஸ் சிஎஸ்கே அவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்து அஸ்வினை ரீட்டைன் பண்ணுறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் கைஸ் ஒரு பெஞ்ச் பண்ணதான் போகிறாங்க எப்படி இருந்தாலுமே. அதனால எதுக்கு ஒரு ஸ்பின்னருக்கு பெஞ்ச் பண்ணுற பிளேயருக்கு கிட்டத்தட்ட 10 crores கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே யோசிக்க போகிறாங்க. அப்படியும் சிஎஸ்கேக்கு அவ்வளோ அஸ்வின் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேஸ் ப்ரைஸுக்கு எடுத்துன்னு வரலாம் இப்போதைக்கு அஸ்வினை போய். ஸோ அது சிஎஸ்கே ட்ரை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பண்ணுற டீம் சிஎஸ்கே கிடையாது. பட் 9.75 crores to a spinner is unworth அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேலே என்ன அஸ்வின் ஒரு டார்கெட் செட் பண்ணதுக்கு மேலே போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே விட்டுடுவாங்க. அஸ்வினை எடுக்க மாட்டாங்க. ஸோ அஸ்வின் இஸ் டெஃபினெட்லி கோனா ட்ராப் இன் மினி ஆப்ஷன். ஸோ அஸ்வினை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணதா போகிறாங்க கைஸ். ஸோ அடுத்த 2 அன்கேப்டு பிளேயர்ஸை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கைஸ். ஸோ இது ஒரு ஷாக்கிங்கான ரிலீஸ் சிஎஸ்கே இருக்கும். ஸோ ஸ்ரேயஸ் கோபாலை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக கைஸ். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு யங் டேலண்ட், ஐ மீன் ஒரு டேலண்ட், ஸோ அவரை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சிஎஸ்கேக்கு தோணாது. பிகாஸ் கைஸ் ஒரு ஸ்பின்னர் அவர் அது தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கேக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு வேறு ஸ்பின்னர், ஆல்ரவுண்டிங் ஸ்பின்னரை சிஎஸ்கே எடுத்துன்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்ரேயஸ் கோபால்க்கு பதிலாக நிறைய ஆப்ஷன்ஸுமே இருக்கு. ஸோ அதை ட்ரை பண்ண போகிறாங்க சிஎஸ்கே. கண்டிப்பாக ஸ்ரேயஸ் கோபாலுமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஃபார் 30 lakhs. ஸோ அடுத்த ரிலீஸ் கைஸ் ஒரு பிக்கஸ்ட் ஷாக்கிங் ரிலீஸ், இங்கே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ரிலீஸ். வன்ஸ் பேடியை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் கைஸ் வன்ஸ் பேடி இப்போதைக்கு சிஎஸ்கேக்கு தேவை கிடையாது. இன்ஜுரியால் ரூல்ட் அவுட் ஆனார். அதனால அவருமே ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது ஒரு ஷாக்கிங்கான ரிலீஸாக இருக்கும். பட் எக்ஸெப்ட் பண்ணிக்கலாம் கைஸ். பிகாஸ் அவர் இப்போதைக்கு டீமுக்கு தேவையில்லை. ஒரு நல்ல டேலண்ட் தான் ஒபேட். பட் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அதில் வித்தவுட் அ டவுட். ஸோ வன்ஸ் பேடி 55 lakhs பர்ஸ் ஆட் பண்ணிவிடுவார் இங்கே. ஸோ இதுக்கப்புறமா இன்னொரு கிதப்பில் ரிலீஸை எதிர்பார்க்கலாம். லைக் ஒரு முகேஷ் சௌத்ரி, குர்ஜப்னீத் சிங் அண்ட் நம்மளுடைய கமலேஷ் நாகர்கோட்டி அண்ட் ஈவன் விஜய் சங்கர் ஆனாலும் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எல்லாத்தையும் ரிலீஸுமே சிஎஸ்கே பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ மீன் அஸ்வின், ராகுல் திரிபாத்தி, தீபக் ஹூடா, முகேஷ் சௌத்ரி, ஸ்ரேயஸ் கோபால், வன்ஷ் பேடி, குர்ஜப்னீத் சிங் அண்ட் நம்மளுடைய விஜய் சங்கர்.
ஓகே கைஸ், ஜடேஜா, பத்திரனா, தூபே இந்த மாதிரி டாப் பிளேயர்ஸை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லி கைஸ், இதை வித்தவுட் அ டவுட் இதை பற்றி நம்ம பேசுறதே வேணாம். பிகாஸ் தேர் குவாலிட்டி பிளேயர்ஸ், அவங்க எல்லாம் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த எல்லா இந்தியன் டேலண்ட்ஸுமே சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கிட்டத்தட்ட 18 crores கிடைக்க போகுது. ஸோ ஃபாரின் டேலண்ட்ஸுமே சேர்த்து ரிலீஸ் பண்ணாங்க சிஎஸ்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கிட்டத்தட்ட 32 crores வந்துட போகுது. ஸோ அங்கே 18 crores லெஸ் பண்ணிக்கோங்க கைஸ். பிகாஸ் நம்மளுடைய சஞ்சு சாம்சனுக்கு சிஎஸ்கே கண்டிப்பாக 18 crores கொடுத்துடுவாங்க. ஸோ அதனால அங்கே 18 crores மைனஸட். ஸோ சிஎஸ்கே கிட்ட டோட்டலாக 14.25 crores வரப்போகுது. ஸோ இது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி சிஎஸ்கே கிட்டத்தட்ட 14.25 crore வச்சு ஆப்ஷனுக்கு போகிறாங்க. இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஸோ பாய் கைஸ்.